கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள். வேலுக்குடி கிருஷ்ணன். அத்தியாயம் 9. ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? காசு பணமோ, வீடு வாசலோ, நகை நட்டுகளோ, வண்டி வாகனங்களோ எதுவும் இல்லை. மிகப்பெரிய சொத்து குழந்தைகள்தான், வாரிசுகள்தான். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜொலித்திருக்கிறது. தாய்க்கு பிரசவ வலி அதிகம் எடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து மருத்துவர்களின் உதவியுடன் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன செய்வான்? நாமெல்லாம் என்ன செய்தோம்? விறுவிறுவென ஓடிப்போய் குழந்தையை பார்ப்போம், பரவசமாவோம், ஊருக்கும் உறவுக்கும் போன் போட்டு தகவல்கள் சொல்வோம், எதிர்படுகின்ற தெரிந்தவர் அறிந்தவர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்வோம். அது கல்கண்டாகவும் இருக்கலாம், சாக்லேட்டாகவும் இருக்கலாம், மைசூர்பாகவும் தரலாம். ஏனெனில் குழந்தை என்பது குதூகலம் சம்பந்தப்பட்டது, சந்தோஷத்துக்கு உரியது, இனிமையானதொரு உறவு. ஆனால் குழந்தை பிறந்ததும் சுற்றியுள்ளவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் சின்ன கல்கண்டு கொடுத்து கூட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளாதவர் யார் தெரியுமா? வசுதேவர் தான். பாவம் அவர். சந்தோஷம் மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டார். அது மட்டுமா? இன்னொரு விஷயம், ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீ கண்ணனுக்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வித்தியாசத்தை இங்கே பார்க்க வேண்டும். சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் ஸ்ரீராமர். ஒரு பகல் பொழுதில் அரண்மனையின் விளக்குகள் அணிதிரண்டு ஒளியை தந்து கொண்டிருக்க ஸ்ரீராமர் அவதரித்தார். இங்கே சந்திரகுலத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீ கண்ணபிரான். இருள் கவிழ்ந்திருக்கும் இருள் வேளையில் இருட்டு சூழ்ந்திருக்கின்ற சிறைச்சாலையில் பிறந்தார் ஸ்ரீ கண்ணன். சரி, இத்தனை இருட்டுக்கு நடுவில் குழந்தையை எப்படி பார்த்தாராம் வசுதேவர்? கண்ணனின் 32 பற்களும் சந்திரனுக்கு நிகராக ஜொலித்தனவாம். அந்த ஜொலிப்பின் வெளிச்சத்தில் குழந்தையின் திருமுகத்தை பார்த்து ரசித்தார் வசுதேவர். என்னடா இது, பிறந்ததுமே பல் முளைத்து விட்டதா என்ன என்று வியக்கிறீர்கள் தானே? பற்கள் மட்டுமல்ல, 4 தோள்களும் சங்கு சக்கரமும் திகழ பிறந்தவன் அவன். அதை பார்த்து பதறிவிட்டனர் வசுதேவரும் தேவகியும். பின்னே 4 தோள்கள் 4 திருக்கரங்கள் என குழந்தை பிறந்திருக்கிறான் என்கிற விஷயம் கம்சனுக்கு தெரிந்தால் அலறி பதறிக்கொண்டு குழந்தையை அழிக்க ஓடி வந்து விடுவானே என பயந்தனர். பிறகு அவர்களின் வேண்டுகோளின்படி அந்த பராபரன் நம்மை போல் 2 தோள்களுடன் 2 கைகளுடன் காட்சி தந்தான். இன்னொரு சுவாரஸ்யம், குழந்தை பிறந்ததும் அந்த மகிழ்ச்சியை இனிப்பு வழங்கி கொண்டாடுவதுடன் மட்டுமின்றி அந்தணர்களுக்கு தானம் அளித்ததும் குதூகலிப்பார்கள் அல்லவா? தனக்கு ஸ்ரீ கண்ணன் பிறந்ததும் 1000 அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு 1000 பசுக்களையும், அவர்கள் அணிந்து கொள்வதற்கு 1000 தங்க பூண்களையும் போர்த்தி கொள்வதற்கு 1000 ரத்தின கம்பளங்களையும் 1000 தங்க தட்டுகளையும், அந்த தட்டுகளில் 1000 பொற்காசுகளையும் வழங்குகிறேன் என்றாராம் வசுதேவர். சுக்ராச்சாரியாருக்கு குழப்பம். சிறைச்சாலைக்குள் இருக்கின்ற வசுதேவர் அத்தனை அந்தணர்களையும் எப்படி எங்கே அழைப்பார்? அவர்களுக்கு வழங்குவதாக சொல்கின்ற பசுக்களை எங்கிருந்து பிடித்து வருவார் என்று தவிப்பு. ஆனால் வசுதேவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்றை கூட கொடுக்க முடியாதபடிக்கு சிறையில் இருக்கின்றேன் தான், ஆனாலும் மனதார வாயார சொல்லி மகிழலாமே என்பதால் தான் இப்படி சொன்னேன் என்கிறார். சரி, 1 2 ஒருவருக்கோ 2 பேருக்கோ தருவதாக சொல்லிக் கொள்ள வேண்டியதுதானே என்று கேட்டதற்கு, கொடுக்கவே முடியாது என்று இருக்கிற நிலையில் 1 என்று சொன்னால் என்ன, 1000 என்று தாராளமாக சொன்னால் தான் என்ன என்று சொல்லி பூரிக்கிறார் வசுதேவர். பகவானுக்கு உள்ள திருநாமங்களில் வசுதேவன் என்னும் நாமமும் ஒன்று. வாசுதேவன் என்றால் எங்கும் எப்போதும் வசிக்கின்றவன் என்று அர்த்தமாம். ஆனால் இங்கே வசுதேவனின் மைந்தன் வாசுதேவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வசுதேவருக்கு தரப்படுகின்ற மரியாதை. நந்தகோபனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அவருக்கு தந்தைக்கு உரிய மரியாதையும் சந்தோஷமும் எப்படியெல்லாம் கிடைத்தது தெரியுமா? குழந்தையில் அழகு அழகில்லாதது என்கின்ற வித்தியாசங்கள் கிடையாது. குழந்தை என்றாலே அழகுதான். அதிலும் குழந்தை கொழு கொழுவென்று இருந்தால் கொள்ளை அழகு. பகவான் ஸ்ரீ கண்ணன் சிறு வயதில் குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? இளங்களிறு போல இருந்தானாம். அதாவது குட்டி யானையை போல் மிடுக்குடன் திகழ்ந்தான். வெண்ணெய், பால், தயிர் என்று சாப்பிட்டு வளர்ந்தவன் அல்லவா அவன். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கின்ற அட்வைஸ், ஒயிட்டா இருக்கிற உணவை கட் பண்ணுங்க என்பதுதான். அதாவது பால், தயிர், வெண்ணெய், சாதம் போன்றவற்றை குறைத்துக் கொள்ளுதல் என்கின்றனர். நம்மில் பலரும் வெண்ணெய், தயிர், பால் என்றெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வீட்டில் வைத்திருந்தால் கூட உபத்திரம் வந்துவிடும் என பயப்படுகின்றனர். ஆனால் பகவானுக்கு இந்த பிரிவினைகள் ஏதும் இல்லை. குடித்ததே தயிர், கண்டதே பால், உண்டதே வெண்ணெய் என்று வளர்ந்தவன் கண்ணபிரான். அவன் குட்டி யானையாக வலம் வரத்தான் செய்வான்.
குமரனாக நந்தகோபனிடமும் இளம் சிங்கமாக யசோதையிடமும் வளர்ந்தான் கண்ணன் என்கிறாள் மார்கழி திங்கள் பாடிய ஸ்ரீ ஆண்டாள். அதாவது நந்தகோபனை கண்டால் பவ்யமாக இருப்பான் கண்ணன். அதுவே தாயார் யசோதையிடம் சண்டித்தனம் செய்து ஏகத்துக்கும் சேட்டைகள் செய்வானாம் அவன். பிறந்ததுமே யமுனையை கடந்து அக்கறைக்கு கொண்டு செல்லப்பட்டான் அல்லவா கண்ணன். அப்படி கண்ணன் அங்கே போனதும் ஊரே கூடியதாம், குதூகலித்ததாம். நான் தான் முதலில் பார்ப்பேன் என்று நந்தகோபன் வீட்டு வாசலில் பெரிய கூட்டமே நின்றது. இதை கண்டு கிடுகிடுத்து போனாலாம் யசோதை. இங்கே 5 லட்சம் பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அனைவரும் குழந்தையை பார்க்க வேண்டும் என்கிறார்கள், தூக்கி கொஞ்ச வேண்டும் என்கிறார்கள், மடியில் கிடத்தி மகிழ வேண்டும் என்கிறார்கள். அத்தனை லட்சம் பெண்களும் குழந்தையை மடியில் கிடத்தி மகிழ்வதற்கு என்ன செய்வது என்று கைபிசைந்து தவித்தாள் அவள். கடைசியாக வீட்டு வாசலில் முதலில் இவள், அடுத்தது அவள், 3வது இவள், 4வது, 5வது என்று மிகப்பெரிய பட்டியல் போட்டு அதன்படி சட்டென்று அவர்கள் குழந்தையை வாங்கி மடியில் போட்டு கொஞ்சி விட்டு அடுத்தவரிடம் கொடுத்துவிட அவர்கள் கொஞ்சி குதிகளித்தது அடுத்தவரிடம் குழந்தையை தர என்று அந்த ஊரே கொஞ்சி மகிழ்ந்ததாம். இவை அனைத்தையும் பார்க்கின்ற பேரு பாக்கியம் எல்லாம் நந்தகோபனுக்குத்தான் கிடைத்தது. அதிலும் குறிப்பாக மடியில் கண்ணனை கிடத்தி அவனது கன்னத்தை வருடியபடியே பெண் ஒருத்தி, உங்க அப்பா யாருப்பா என்று கேட்டாள். குழந்தைக்கு பேச்சு வருகிறதோ இல்லையோ, அப்படியே வரவிட்டால் கூட அது ஏதோ சொல்ல, அட குழந்தை அப்பான்னு கூப்பிடுறதே, தாத்தாங்கிறதே, அத்தையை தான் கூப்பிடுறது என்றெல்லாம் சொல்லி குதூகலிக்கிறவர்கள் தானே நாம். அந்த பெண்மணி கேட்டதும் வசுதேவர் என்று தந்தையின் பெயரை சொல்ல கண்ணபிரான் சட்டென்று வா என்று சொல்லிவிட்டு உடனே நிறுத்தி கொண்டாராம். இப்போதுதான் பிறந்திருக்கிறோம், இன்னும் பாடசாலைக்கே போகவில்லை, பேச்சே வரவில்லை, அப்படி இருக்க இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று யோசித்த கண்ணன் தாமரை இதழ்கள் போன்ற தன் விரலை மெல்ல நீட்டி தன்னுடைய கடைக்கண்ணால் ஓரக்கண்ணால் நந்தகோபனை பார்க்க, அட அப்பா யாருன்னு காட்டிருச்சே குழந்தை என்று ஒருத்தி சொல்ல, உடனே இன்னொருத்தி, குழந்தை அவங்க அப்பாவை போலவே அவர் ஜாடையிலேயே இருக்கு என்று சொல்ல கழுக்கென்று சிரித்து கொண்டாராம் ஸ்ரீகிருஷ்ணர். அங்கிருந்தவர்கள் அனைவரும் குழந்தையின் சிரிப்பை கண்டு பூரித்து போனார்களாம். ஆக அத்தனை சந்தோஷங்களையும் பெருமைகளையும் நந்தகோபனுக்கு கொடுத்தாலும் வசுதேவரை போற்ற தவறவில்லை ஸ்ரீ கண்ணனின் அடியவர்கள். அதனால்தான் வசுதேவனின் மைந்தனுக்கு வாசுதேவன் என்கின்ற திருநாமமே அமைந்தது. வாசுதேவன் என்று சொன்னால் அந்த கண்ணன் மகிழ்வான். குளிர்ந்த மனதுடன் நாம் கேட்பவற்றையெல்லாம் வாரி வழங்குவான். உங்க அப்பா அவர்தானே என்று ஒருவர் சொல்லும் போது மகனுக்கு பெருமிதம் பிடிபடாது என்பது அந்த பகவானுக்கும் பொருத்தம். வாசுதேவா 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 என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். குழந்தை கண்ணன் குதூகலத்தில் மகிழட்டுமே. இன்னும் இன்னும் கேட்போம். கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள். வேலுக்குடி கிருஷ்ணன். அத்தியாயம் 10. சத்தியம் செய்வதற்கும் அந்த சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் மிகப்பெரிய மன உறுதி வேண்டும். அந்த உறுதியுடன் அன்பும் கருணையும் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அப்படியான பெரும் கருணையுடன் திகழ்ந்தவன் ஸ்ரீ கண்ணன். கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றியவன், சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டியவன், சத்தியமாகவே காட்சி தந்தவன் அவன். நான் 3 முறை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாய். அதன்படி பிரிஸ்னி சுதபாவுக்கு பிறந்தேன். அதையடுத்து அதிதி காஷிபருக்கு வாமனமூர்த்தியாக பிறந்தேன். இப்போது உனக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையாக பிறந்து விட்டேன். ஆக நீ கேட்டுக்கொண்டதன்படி நான் மனதுக்குள் சங்கல்பம் செய்து கொண்டபடி 3 முறை பிறந்து விட்டேன். எனக்கு நானே கொடுத்து கொண்ட சத்தியத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்று தேவகியிடம் சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டுமா, வசுதேவரின் மைந்தன் வாசுதேவன் என திருநாமம் கொண்டு அவர்களுக்கு கூடுதல் மதிப்பையும் மரியாதையும் வழங்கி அருளினார். ராவணனின் மகன் ராவணி, தசரதனின் மகன் தாசரதி, துரோணரின் மகன் துரோணி, அதுபோல் வசுதேவரின் மகன் வாசுதேவன். இவற்றுக்கெல்லாம் விதை ஸ்ரீமன் நாராயணன். பரமபதநாதனாக இருந்தவர், க்ஷராப்திநாதனாக திருப்பார்கடலில் சயனித்திருந்தவர் எழுந்து மதுராபுரிக்கு வந்துவிட்டார். அவருக்கு முன்பாகவே அவருடைய படுக்கையும் வந்துவிட்டது. அதாவது ஆதிசேஷன் பலராமனாக முன்பே வந்துவிட்டான். வீட்டில் எவ்வளவு விருந்தாளிகள் வந்தாலும் நமக்கான படுக்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் அல்லவா? அதேபோல் தனக்கான படுக்கையின்றி ஸ்ரீமன் நாராயணன் இருந்ததே இல்லை. ஸ்ரீ லக்ஷ்மணனை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்பது ஸ்ரீராம வாக்கியம். இங்கே கிருஷ்ணாவதாரத்தில்
பலராமனாக அவதரித்த ஸ்ரீ ஆதிசேஷன் அங்கே ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மணனாக பிறப்பெடுத்தார் அல்லவா? பட்டாபிஷேகம் முடிந்து புஷ்பக விமானத்தில் ஏறிச் செல்ல எத்தனித்தார் ஸ்ரீ ராமபிரான். அப்போது விபீஷ்ணன் அவரிடம், ஸ்ரீராமா, 14 வருடங்கள் வனவாசத்தில் இருந்தாய். போதாத குறைக்கு ஸ்ரீ சீதா பிராட்டியாரையும் 10 மாதங்கள் வரை பிரிந்திருந்தாய். உனக்குத்தான் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துக்கங்கள். இந்த ஊர் கோலாகலங்கள் நிறைந்த ஊர், கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லாத நகரம். இங்கே ஆட்டம் பாட்டங்களுக்கு குறைவே இல்லை. சந்தோஷங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் இம்மியளவும் குறைவிருக்காது. மனம் முழுவதும் சோகமும் அயற்சியுமாக இருந்தவன் நீ. சில நாட்கள் இங்கே தங்கி அத்தனை குதூகலங்களையும் கண்ணார கண்டால் உன் மனசு லேசாகும். எனவே ஒரு 4 நாட்களுக்கு இங்கே தங்கிச் செல்லேன் ராமா என்றாராம். அனைத்தையும் கேட்ட ஸ்ரீராமர், என்னுடைய அடுத்த வேலை குழியில் பரதனுடன் தான் என்றாராம். ஏன் அப்படி சொன்னார்? ஸ்ரீ லக்ஷ்மணர் ஆதிசேஷன் என்றால் ஸ்ரீ பரதன் பாஞ்சஜன்யம். லக்ஷ்மணர் இன்றி படுக்க இல்லை, சங்கு இல்லாமல் தீர்த்தமாடுதல் இல்லை. ஆக அவதாரமும் நோக்கமும் திருநாமமும் தான் வெவ்வேறு. இங்கிருப்பவரே அங்கிருக்கிறார், அங்கிருப்பவரே இங்கிருக்கிறார். அரங்கனை தவிர வேறு எந்த பெருமாளையும் பாடாதவர் திருப்பானாழ்வார். அவர் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்துக்கு வந்து ஸ்ரீ அரங்கனை கண்குளிர தரிசித்து பாடினார். தனது பாசுரத்தில் திருவேங்கடநாதனாக நின்றவன் இங்கே திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறான் என்று பாடுகிறார். நம் வீட்டுக்கு எவரேனும் வந்தால் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்போம் தானே? திருப்பானாழ்வாரே தனக்குள் கேட்டுக்கொண்டு தானே பதில் சொல்லியிருக்கிறார். இந்த அரங்கன் என்பவன் எங்கிருந்து வந்தவனாம்? திருவேங்கடத்திலிருந்து வந்தவன். அங்கே எப்படி இருந்தானாம்? அங்கு நின்ற கோலத்தில் இருப்பவன் இங்கு சயனித்தபடி இருக்கிறான். பழசை மறக்காமல் இருப்பது ஆழ்வார் மட்டும்தானா? நம் கிருஷ்ண பரமாத்மாவும் பழசை மறக்காமல் தந்தையை எப்போதும் நினைத்தபடி வசுதேவர் மீது அளப்பரிய அன்பை கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு வசுமனஹா என்று திருநாமம் உண்டானது. அதாவது தந்தையான வசுதேவரை மனதில் வைத்திருப்பவன் என்று அர்த்தம். இதையெல்லாம் அறிந்த பராசர பட்டர் சற்றே கேலியும் கிண்டலுமாக சில விஷயங்களை பார்க்கிறார். மாமனார் வீட்டுக்கு சென்றிருந்த மாப்பிள்ளைகள் சுகவாசிகள். தலை தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு செல்லும் மாப்பிள்ளை குறித்த ஜோக்குகள் அல்ல குறையாமல் படிக்க படிக்க திகட்டாமல் இன்றைக்கும் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. மாமனார் வீட்டுக்கும் மாப்பிள்ளைக்கும் உண்டான உறவும் நெருக்கமும் ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கான விஷயம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். திருப்பார்கடல் என்பது ஸ்ரீதேவி தாயாரின் ஜென்மபூமி, அதாவது திருமாலின் மாமனார் வீடு. அங்கே எவ்வளவு பொய்யாரமாக உல்லாசமாக சயனித்திருக்கிறார் பரந்தாமன். இந்த பரந்தாமன் மட்டுமா? பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கின்ற ஹிமாச்சலமும் உமையவளின் தந்தை சிவனாரின் மாமனார் வீடாயிற்றே. பூமியில் ஸ்ரீவில்லிபுத்தராய் பாருங்கள். பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள் அந்த அரங்கனையே மனதில் வரித்து காதலித்தாள். அவனே எனக்கு மணாளன் என பூரித்தாள். அதற்காக மாலையை கட்டி எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு சென்றாளா என்ன? ஆண்டாள் இருந்த இடத்துக்கே பெரியாழ்வாரின் வீட்டுக்கே வந்துவிட்டாரே ரங்க மன்னராக. இன்றைக்கும் அந்த தலத்தில் ஸ்ரீ வடபத்ரசாயி, பெரியாழ்வார், ஆண்டாள், ஸ்ரீரங்கமன்னார் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன. அவற்றில் ஸ்ரீரங்கமன்னாரின் சந்நிதியை சற்று கூர்ந்து கவனியுங்கள். அந்த சந்நிதியின் சாளரமும் அமைப்பும் மற்ற கோயிலைப் போலவே சன்னதியைப் போலவே இருக்காது. வீடுகளில் இருப்பது போலவே காட்சி தரும். ஏனென்றால் அது பெரியாழ்வாரின் வீடு. ஸ்ரீ ஆண்டாள் தவழ்ந்து விளையாடிய இல்லம், அதாவது ஸ்ரீ ரங்கமன்னாருடைய மாமனார் வீடு. பெரியாழ்வாரை மாமனாராக பெற்ற பெருமை கொண்டார் திருமால். அதேபோல் மாப்பிள்ளையாகி பெரியாழ்வாருக்கும் பெரும் பேறு தந்தருளினார். மாமனார் வீட்டை விடுங்கள், பெற்றோரையே வசுதேவரையே மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கண்ணனை பார்ப்போம். 10வது வயதில் கம்சவதம் முடிந்து உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தான் தெரியுமா? விறுவிறுவென காரகிரகம் நோக்கி ஓடி வந்து வசுதேவரையும் தேவகியும் பார்த்த மாத்திரத்தில் தடாலென சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தான். உதட்டில் சிரிப்பும் கண்களில் கண்ணீரும் என இரண்டும் கலந்த உணர்வில் 3 பேரும் இருந்தார்கள். இந்த 10 வருடங்களில் எத்தனை முறை சிரித்திருப்பாய்? எத்தனை பேரை உன்னுடைய குறும்புகளால் சிரிக்க வைத்திருப்பாய்? உன்னையும் உன் அழகையும் பார்த்ததில் எத்தனை பேரின் துக்கங்கள் பறந்தோடி இருக்கும். ஆனால் வெளியில் சிரித்து கொண்டு குறும்புகள் செய்து வலம் வந்தாலும் நீ உள்ளுக்குள் அழுதாய் அல்லவா?
பெற்றோரை பிரிந்திருக்கின்ற வேதனையில் கதறினாய்தானே. உள்ளுக்குள் நீ அழுத அழுகை எவர் அறிவார்? கீதையில் அர்ஜுனனிடம் என்னுடைய ஆதங்கமெல்லாம் என்ன பிறந்து என்ன, என்னை எவரும் சரிவர புரிந்து கொள்ளவில்லையே என்பதுதான். 700 ஸ்லோகங்கள் கேட்ட நீயே என்னை புரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சாரதியாக, தூதனாக, கையாளாக என்று எத்தனை இறங்கி வந்து பணி செய்திருக்கின்றான் ஸ்ரீ கண்ணன். அவனை புரிந்து உணர்ந்து அறிந்து தெரிந்தால் நமக்காகவும் வருவான் ஸ்ரீ கண்ணன். அழகு கண்ணனை ஆராதியுங்கள். தூதனாக, கையாளாக, சாரதியாக உங்கள் வீட்டுக்கும் வருவான் ஸ்ரீ கண்ணன். இன்னும் இன்னும் கேட்போம்.